எஸ்டிபிஐ கட்சி என்ன செய்த வெற்றி பெற்று விடக்கூடாது அல்லது அதிகமான வாக்குகளை பெற்றுவிடக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் தங்களது அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகி விடும் என்கிற அந்த நோக்கோடு அந்த ஜமாத்துல் உலமா என்ன செய்தது என்றால் களத்தில் இறங்கி பள்ளிவாசல்களாக சென்று ஆலிம்களை சந்தித்து எஸ்டிபிக்கு எதிரான களப்பணியை அதனுடைய மாநில தலைவர்களிலிருந்து மாநில நிர்வாகிகள் வரைக்கும் பிரத்யேகமான முயற்சி, அதாவது 40 தொகுதிகளிலையும் வேறு எங்கும் எடுக்காத முயற்சியை மத்திய சென்னையில் அவர்கள் எடுத்தார். அவனுடைய தொண்டர்களை வெளி மாவட்டங்களில் இருந்து கூட வரவழைத்து பிரத்யேகமாக மத்திய சென்னையில் அந்த கட்சி பணியாற்றினார்கள். முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் பேராசிரியர் காதர் மொதீன் உட்பட இந்த தொகுதியில் பிரத்யேகமாக பொதுக்கூட்டங்களை நடத்தி, இன்னும் சொல்ல போனால் அரசியல் நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்டு எஸ்டிபிஐ கட்சியை பாரதிய ஜனதாவுடைய பி டீம் என்று விமர்சிக்கிற அளவிற்கு பாஜகவினுடைய தலைவர்கள், பாஜகவினுடைய பொதுக்கூட்டத்தில் தயாநிதி மாறன் எஸ்டிபிஐ கட்சியை பி டீம்னு பேசுகிறாரு. இவங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா போட்டியிடுகிற தொகுதிகளில் கூட ஜமாத்துல் உலமா இவ்வளவு பிரத்யேக கவனம் எடுக்கவில்லை என்று நாம் சொல்லலாம். Q7 நேயர்கள் அனைவரையும் 0 ஹவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேர்தல் களம் எப்படி இருந்தது, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து நம்முடைய விவாதிக்க இருக்கிறார் எஸ்டிபிஐ கட்சியின் தேசிய துணைத் தலைவர் தஹிலான் பாக்கவி. அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். Q7 நேயர்களுக்கு சமகால அரசியல் சூழலை குறித்தும் தேர்தல் களங்களில் ஏற்பட்ட பல்வேறு அனுபவங்கள், பல்வேறு செய்திகளை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக எஸ்டிபிஐ கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளராக நான் போட்டியிட்ட போது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மிகவும் துவக்கத்தில் ஒரு சாதாரணமாக நாம் களத்தில் நிற்கிறோம், நாம் ஒரு போட்டியாக நாம் இருக்க மாட்டோம் என்கிற நிலைதான் துவக்கத்தில் இருந்தது. ஆனால் மக்களை சந்தித்து மக்களிடம் பரப்புரைகளை மேற்கொண்டதற்கு பிறகு நாளுக்கு நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்களிடம் நாங்கள் சந்தித்தோம். எங்களது பரப்புரை என்பது நாங்கள் எதிர்பார்க்காத பலரும் எங்களுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்டார்கள் அல்லது குரல் கொடுத்தார்கள். எங்களுக்கு ஆதரவாக பல்வேறு களப்பணிகளில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக பல்வேறு தலித் இயக்கங்கள், சின்ன சின்ன இயக்கங்கள் அவர்களாகவே தன்னிச்சையாகவே எஸ்டிபிஐ கட்சிக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களது தொண்டர்களோடு அவர்கள் களமிறங்கி எங்களுக்காக பணியாற்றினார்கள். அதே போல பல்வேறு தமிழ் அமைப்புகளை சார்ந்தவர்கள், சுற்றுச்சூழல் அமைப்புகளை சார்ந்தவர்கள், அதே போல மனித உரிமை ஆர்வலர்கள், ஆக்டிவிஸ்டுகள், வழக்கறிஞர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்காத அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத பலரும் கூட எங்களது வெற்றிக்காக அல்லது எங்களுடைய அந்த பரப்புரையில் தங்களையும் இணைத்து கொண்டு அவர்கள் பணியாற்றியதை பார்க்க முடிந்தது. எங்களது பரப்புரையில் எங்களது வெற்றிக்காக அல்லது எங்களுடைய கட்சியினுடைய இந்த பணிகளில் முழுமையாக ஈடுபட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்னொரு பக்கம் எஸ்டிபிஐ கட்சி அதிகமான வாக்குகளை வாங்கிவிடக் கூடாது என்கிற அந்த மனநிலையில் பலரும் பணியாற்றினார்கள். அதுவும் எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகவே இருந்தது. இதுக்கு முன்பு எஸ்டிபிஐ கட்சி சாதாரணமாக நாங்கள் ஒரு கூட்டணியில் இல்லாமல் போட்டியிடுகிற போது யாரும் அதை கவனிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த தேர்தலில் ஒருவேளை நாம் வெற்றி பெற்று விடுவோமோ அல்லது அதிகமான வாக்குகளை வாங்கி விடுவோமோ என்கிற சூழல் உருவானது. அதை தடுப்பதற்காக பலரும் அதிமுகவை சார்ந்தவர்கள் களத்தில் இறங்குகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா
அவர்களை அது பாதிக்கும் அல்லது அவர்களுடைய எதிரணியை சார்ந்தவர்களை வெற்றி பெற்று விடக்கூடாது என்கிற பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நிறைய இஸ்லாமிய அமைப்புகளுடைய தலைவர்கள், இஸ்லாமிய கட்சிகளுடைய பிரதிநிதி, குறிப்பாக மாமகவுடைய தொண்டர்களை மாவட்டங்களில் இருந்து கூட வரவழைத்து பிரத்யேகமாக மத்திய சென்னையில் அந்த கட்சி வந்து பணியாற்றினார்கள். அந்த தலைவர்கள் சிரத்தை எடுத்து பொதுக்கூட்டங்களை நடத்தி, ஏன்னா 40 தொகுதிகளில் எல்லா தொகுதிகளையும் பொதுக்கூட்டம் நடத்தினா இங்கேயும் பொதுக்கூட்டம் நடத்தினா பரவாயில்லை. ஆனால் பிரத்யேகமாக மாமகவுடைய தலைவர்கள் இங்கே வந்து பரப்புரை மேற்கொண்டார்கள். முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர்கள் பேராசிரியர் காதர் மொதீன் உட்பட இந்த தொகுதியில் பிரத்யேகமாக பொதுக்கூட்டங்களை நடத்தி, இன்னும் சொல்ல போனால் அரசியல் நாகரிகங்களுக்கு அப்பாற்பட்டு எஸ்டிபிஐ கட்சியை பாரதிய ஜனதாவுடைய பி டீம் என்று விமர்சிக்கிற அளவிற்கு நல்லா தெரியும். அதில் யதார்த்தம் இல்லை, உண்மை இல்லை. இந்தியாவிலேயே பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதில் முதல் நிலையில் இருக்கிற கட்சி எஸ்டிபிஐ கட்சி என்பது நன்றாகவே தெரியும். ஆனால் ஒரு அரசியல் சுய லாபங்களுக்காக அல்லது எஸ்டிபிஐ கட்சி வந்து என்ன செய்த வெற்றி பெற்று விடக்கூடாது அல்லது அதிகமான வாக்குகளை பெற்றுவிடக்கூடாது, அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் தங்களது அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாகி விடும் என்கிற அந்த நோக்கோடு இந்த தலைவர்கள் மாஜகவுடைய தலைவர்கள், மாஜகவுடைய பொதுக்கூட்டத்தில் தயாநிதி மாறன் வந்து எஸ்டிபிஐ கட்சியை பி டீம்னு பேசுகிறாரு. இவங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எனவே இதே மாதிரியான அனுபவங்களை எல்லாம் நம்ம பெற முடிந்தது. பல கட்சிகளுடைய சுயரூபங்களை, அவர்களுடைய சுய நலன்களை எல்லாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் களம் வந்து எங்களுக்கு வந்து அமைத்து கொடுத்தது. மே 23 தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவில் உங்களுக்கு பாசிட்டிவான தேர்தல் முடிவு வெளிவந்தால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பாசிட்டிவான, அதாவது எஸ்டிபிஐ கட்சியினுடைய வேட்பாளராக நான் வெற்றி பெற்றேன் என்கிற நிலையில் எனது மனநிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நிச்சயமாக வெளிப்படையாக நான் சொல்லுவது என்று சொன்னால், நாங்கள் வெற்றி பெற்ற எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒரு தலைவர் என்கிற நிலையில் வந்து எங்கள் ஒரு பெரிய எந்த மாற்றமும் இருக்காது என்பதனை நான் உறுதியாக வந்து சொல்ல முடியும். அதாவது நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்கிற அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு 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 மகிழ்ச்சியோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலை ஒரு மாற்றமோ நிச்சயமாக வராது என்று நான் உறுதியாக கருதுகிறேன். அதே நேரத்தில் எஸ்டிபிஐ கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து அது நிச்சயமாக அது வந்து இருக்கும். ஏன்னா இந்த வெற்றியின் மூலமாக கட்சி வந்து அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலத்தை அல்லது ஒரு அடையாளத்தை மக்களிடம் போய் சேர்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்கிற நிலையில் வந்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பெறுவான் என்கிற நிலையில் நானும் நிச்சயமாக அதில் மகிழ்ச்சி அடைவேன். தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்கிறது என்ன, அது நான் நினைக்கிறது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது பட்டவர்த்தனமாக தெரிந்த, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரிந்தது. தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவுடைய ஒரு பிரிவாகவே மாறிப்போய் இந்த தேர்தலில் பணியாற்றி இருக்கிறது. ஒருவேளை இந்த தேர்தலில் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதாவுடைய வெற்றியாக அது அமைவதை விட தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்று அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு பலனை அளித்திருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிக வெளிப்படையாகவே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் வந்து பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக அமைந்திருக்கிறது. தேர்தல் ஆணையர்களில் ஒருவரை கூட தனது அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தி அது செய்தியாக மாறியிருக்கிறது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எனவே தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் நடுநிலைத்தன்மையோடு இல்லை, தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பகத்தன்மையை அது உடைத்தெறிகிற வகையில் இந்த தேர்தலில் அது அமைந்திருக்கிறது. மத்திய சென்னையில் போட்டியிட்ட உங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் ஆதரவு எப்படி இருந்தது? மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து தரப்பு மக்களிடமும் எங்களுக்கு ஆதரவு அதிகமாகவே இருந்தது. இருந்தாலும் முஸ்லீம்களிடம் அதிகமாக நாங்கள் அறிமுகமானவர்கள், களமாடியவர்கள் என்கிற நிலையில் முஸ்லீம்களிடம் யதார்த்தத்தை விட அதிகமான ஆதரவை நாங்கள் வந்து பெற்றிருந்தோம். பொதுவாகவே இந்த மத்திய சென்னையில் வந்து முஸ்லீம்களுடைய வாக்குகளை வந்து திமுக தனது வாக்கு வங்கியாக தக்க வைத்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இதே தொகுதியில் வந்து மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ஹைதர் அலி தனித்து போட்டியிட்ட போது வெறும் 14,000 வாக்குகளை மட்டுமே அவரால் பெற முடிந்தது.
ஏறத்தாழ 1.5 லட்சத்திற்கு இருந்து 2 லட்சம் வரைக்கும் இஸ்லாமியர்கள் வாழுகிற வாக்காளர்கள் இருக்கிற இந்த தொகுதியில் இது வந்து பெரும்பாலும் 90% திமுகவினுடைய வாக்கு வங்கி என்கிற நிலையில் தான் இந்த தொகுதியில் நாம் வந்து போட்டியிட்டோம். ஆனால் அதில் வந்து ஒரு பெருமளவு முஸ்லீம்களுடைய வாக்குகள் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதை தடுக்கிறதுக்கு திமுக மிக கடுமையான முயற்சிகளை முன்னெடுத்தது. எஸ்டிபிஐ கட்சியும் அமமுகவையும் பி டீமு என்கிற பிரச்சாரத்தை, மிக மோசமான நாகரிகமற்ற உண்மையற்ற அந்த பிரச்சாரத்தை திமுக தலைவர்களும் பேசினார்கள். திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை வைத்து பேச வைத்தார்கள். இன்னொன்று, மோடி வெற்றி பெற்று விடுவார், பிஜேபி வெற்றி பெற்று விடும் என்கிற மிக மோசமான அந்த ஒரு பரப்புரை முஸ்லீம்களிடத்தில் ஒரு அச்சத்தை உருவாக்கினார்கள். இதன் மூலமாக இங்கே வந்து பாரதிய ஜனதா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில், அதுலேயும் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதிமுக போட்டியிடலை, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தான் போட்டியிடுறாரு. அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. போட்டி என்பது இங்கே வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது தயாநிதி மாறனுக்கும் எனக்குமான அந்த ஒரு போட்டியாக இந்த களம் இருந்த நிலையில் வந்து மோடி ஜெயித்து விடுவார், எனவே நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, முரசொலி தயாநிதி மாறனுக்கு வாக்களியுங்கள் என்கிற அந்த பரப்புரையே மிக மோசமான பரப்புரை, உண்மையற்ற ஒரு பரப்புரை. தயாநிதி மாறன் வெற்றி பெற்றார், பிஜேபிக்கு எதிராக இவர் என்ன பண்ணுவார்? பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இவர் என்ன குரல் கொடுப்பாரா? குரல் கொடுத்துருக்கிறாரா? முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி இவர் குரல் கொடுத்துருக்காரா? மத்திய அமைச்சராக இருந்து முஸ்லீம் சமூகத்திற்கு இவர் என்ன செய்தார்? இந்த தொகுதி வாக்காளர்களுக்கு என்ன செய்தார் என்கிற நியாயமான எந்த சிந்தனைகளுமே இல்லாமல் ஒரு தவறான ஒரு பரப்புரையை முன்வைத்து இந்த தொகுதியில் நான் ஏற்கனவே சொன்னதை போல முஸ்லீம் தலைவர்களே களத்தில் இறங்கி முஸ்லீம்களுடைய வாக்குகள் எஸ்டிபிஐக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக களமாடினார்கள். அதே போல மிக குறிப்பாக ஜமாத்துல் உலமா என்கிற முஸ்லீம் அமைப்பு, முஸ்லீம் அறிஞர்களை கொண்ட அமைப்பு, இந்த அமைப்பு ஏற்கனவே முஸ்லீம்களுடைய வாக்குகளெல்லாம் ஒன்று சேரணும், எல்லாரும் ஓரணியில் இருக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தது. அவருடைய தலைவர்கள் எங்களை சந்தித்து பேசினார்கள். அவர்கள்ட்ட நாம் வந்து நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவு தர்றோம்னு சொல்லியிருந்தோம். முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரே கட்சி எஸ்டிபிஐ கட்சி தான். அவங்களுக்கு அந்த முயற்சி எடுத்துட்டு அவங்க அந்த முயற்சியில் தோல்வியை சந்தித்ததற்கு பிறகு நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம் அந்த முயற்சியில், நீங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு நம்மள்ட்ட சொன்னாங்க. அதுக்கு பிறகு அமமுகவோடு கூட்டணி அறிவிப்பை எஸ்டிபிஐ கட்சி அறிவிக்கிறது. இந்த ஜமாத்துல் உலமா என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், தாங்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு முயற்சி எடுத்த போது தங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த எஸ்டிபிஐ கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும் அல்லது அமைதியாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த ஜமாத்துல் உலமா என்ன செய்தது என்றால், களத்தில் இறங்கி பள்ளிவாசல்களாக சென்று ஆலிம்களை சந்தித்து எஸ்டிபிஐக்கு எதிரான களப்பணியை அதனுடைய மாநில தலைவர்களிலிருந்து மாநில நிர்வாகிகள் வரைக்கும் பிரத்யேகமான முயற்சி, அதாவது 40 தொகுதிகளிலையும் வேறு எங்கும் எடுக்காத முயற்சியை மத்திய சென்னையில் அவர்கள் எடுத்தார். அப்போ அவர்களுடைய முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எஸ்டிபிஐக்கு அவர்கள் காட்டிய நன்றி கடன், அப்படிதான் அதை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எஸ்டிபிஐ வந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் இன்னொரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எஸ்டிபிஐ கட்சினா அவர்கள் எப்படி ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பார்கள்? ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிற அந்த தார்மீக அந்த தன்மையை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். எனவே அவர்களும் இங்கே வந்து முஸ்லீம்களுடைய ஓட்டு எஸ்டிபிஐக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்கு மிக கவனம் எடுத்து இந்த தொகுதியில் அவர்கள் பணியாற்றினார்கள். பாரதிய ஜனதா போட்டியிடுகிற தொகுதிகளில் கூட ஜமாத்துல் உலமா வந்து இவ்வளவு பிரத்யேக கவனம் எடுக்கவில்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் எஸ்டிபிஐ போட்டியிட்ட தொகுதியில் வந்து அவர்கள் கவனம் எடுத்து இந்த பரப்புரைகளை மேற்கொண்டார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி முஸ்லீம்கள் எஸ்டிபிஐ கட்சிக்கு வந்து வாக்களிப்பார்கள். வெறும் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம்களுடைய வாக்குகளை மாத்திரம் எஸ்டிபிஐ கட்சி எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமாக பொதுவான மக்கள், படித்தவர்கள், ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், எஸ்டிபிஐ கட்சியினுடைய கொள்கைகளை களப்பணிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக
வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பல்வேறு செய்திகளை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த Q7 அதனுடைய நேயர்கள், இதுவரை நான் சொன்ன செய்திகளை எல்லாம் நேரம் கொடுத்து கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.